அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி இதுவரை அவர் நமக்கான சகலவித உதவிகளையும் செய்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை, நம்பிக்கையை குறித்து ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்பி இருக்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசினார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாமல் நம்மை வழி நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கையை ஒரு நாளும் கர்த்தர் வீண் போக செய்ய மாட்டார். அப்ப நம்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிற யாரையும் ஆண்டவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல. நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவரை நாம் நம்பி இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்வார்? 7 காரியங்களை நான் உங்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கிறேன். ஒரே நாள் 7ஐயும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாள் நான் 7ஐயும் சொல்கிறேன். ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். 7 விதமான, நம்புகிற ஒவ்வொருவருக்கும் 7 விதமான ஆசீர்வாதங்களை, 7 விதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது முதலாவதாக சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்பி இருக்கிறவர்களை அவர் விடுவிப்பார். இரண்டாவதாக 22ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது நம்பின அவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறவராய் இருந்தார். இரண்டாவது நம்பின அவர்களை வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படி செய்தார். ஆண்டவர் நம்பின அவர்களை வெட்கப்பட்டு போக செய்யவில்லை. மூன்றாவதாக 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறதாய் இருக்கிறது. நான்காவதாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் செழிக்க செய்வார். ஐந்தாவதாக நீதிமொழிகள் 29-25 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். கர்த்தரை நம்புகிறவரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆறாவதாக எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருப்பான். ஏழாவதாக 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த 7 காரியங்களை நாம் முதலாவது தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இதெல்லாம் ஆண்டவர் செய்வேன்னு சொல்றார். இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இன்னும் நிறைய இருக்கு நம்புறவங்களுக்குலாம் என்னெல்லாம் செய்வார்னு. அப்போ ஆண்டவருடைய செயலிலே அவரை நம்புகிறவர்களை அவர் சும்மா விடுகிறதில்லைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, முதலாவது நாம் வாசித்த வசனத்தின்படி சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின்படி, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எதிலிருந்தெல்லாம் விடுவிக்கிறார்? நம்முடைய வியாதியிலிருந்து, நம்முடைய பிரச்சனையிலிருந்து, நம்முடைய சூழ்நிலையிலிருந்து, நாம் சில வேளையில் நம்முடைய கையின் பிரயாசங்களிலே தடையாக இருக்கிற காரியத்திலிருந்து, குறைவுகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் மூலமாய் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அநேக நேரத்தில் என்ன செய்து விடுகிறோம் என்றால், சூழ்நிலையை பார்த்து அந்த விடுதலைக்குள்ளே வராமல் இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் தருகிற வார்த்தை, ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களிலே நாம் சில வேளையில் விடுதலையை பார்க்கும் பொழுது சூழ்நிலைகள் நம்மை விடுவிக்க விடாதபடி தடை செய்கிறதா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் அதை எப்படி என்பதை ஆண்டவர் விளக்கி நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் எப்படியெல்லாம் விடுதலை தருகிறார், எப்படிப்பட்ட ரீதியிலே விடுதலை தருகிறார் என்றால், 2 விதமான விதத்தில் விடுதலை தருகிறார். ஒன்று, அவர் வாக்குத்தத்தம் செய்து விடுவிக்கிறார். இரண்டாவது, தம்முடைய வார்த்தையின்படி விடுவிக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக வாக்குத்தத்தம் பண்ணி அவர் நம்மை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார்.
இரண்டாவதாக வார்த்தையின்படியே, அவர் சொன்ன வார்த்தையின்படியே, அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அதன்படியே அவர் விடுவித்திருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர், அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதின் நிமித்தமாக, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதின்படியே நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலதான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டவர், அப்போஸ்தலர் 13:23 சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதின்படியே அல்லது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை என்ன செய்தாராம்? எழும்ப பண்ணினார். நமக்கு இப்பொழுது விடுவிப்பதற்கு, அந்த நாட்களிலே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவரே நேரடியாக அவர் இடைப்பட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த நம்பிக்கை நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. நாம் அவரை நம்புவது முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவரை நாம் நம்புகிற அந்த நம்பிக்கை, அந்த வாக்கு தத்தத்தின்படி அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்த வாக்கு தத்தங்கள் ஏராளமாக இருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இஸ்ரவேல் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், உன் சந்ததியை நான் ஹல்லேலூயா கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வேன். அந்த வாக்கு தத்தத்தின்படி அந்த 400 வருஷ அடிமைத்தனம் முடியும் பொழுது அவர் வாக்கு தத்தத்தின்படி அவர்களை விடுவித்தார். 100வது வருஷத்தில் விடுவித்திருந்தா இடையில ஏதோ அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அப்படியே அடிமையாகவே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்திலே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய நேரம் நமக்கு ஏற்படுகிற சில அடிமைத்தனங்களை நாம் உணராமல், புரிந்து கொள்ளாமல் யோசித்து கொண்டே இருக்கிறோம். இல்லை, ஆண்டவரிடத்தில் அதை குறித்து நாம் பேச வேண்டும், அதை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். அதை குறித்து ஆண்டவரோடு நாம் இடைப்படும் பொழுதுதான் அதில் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். சிறையிருப்பின் காலம் 70 என்றால் அதுக்கு இடையில மாற முடியாது. ஆனால் அது உண்மையா, அது என்ன என்பதை அறிந்து கொள்வது அவசியம் அல்லவா? உண்மையிலேயே சிறையிருப்பின் காலத்தில் தான் இருக்கிறோமா? அடிமைத்தனத்தின் காலத்தில் தான் இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை விடுவிக்கிற காலத்தில் நாம் இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் ஆண்டவரோடு அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். மோசேயினிடத்தில் வந்து ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கூக்குரல், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அவர்கள் படுகிற பாடுகள் எல்லாவற்றையும் மோசையோடு பேசி அவன் மூலமாய் விடுவிக்கும்படியாக கர்த்தர் அங்கே வந்தார். எதின் அடிப்படையில்? வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில். காரணம், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த ஜனங்கள் எல்லாரும் விடுதலைக்கு ஆக்கப்பட்டு அந்த விடுதலையின் மூலமாக அவர்கள் எல்லாம் எங்கே வருவார்கள்? கானான் தேசத்துக்கு வருவார்கள். அப்போ ஆண்டவர் வாக்கு தத்தத்தின்படியே நம்மை விடுவித்தார். ஆகையினால தான் யாத்ராகமம் 18:10 அவர் சொல்லுகிறார், உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்போ வாக்கு தத்தத்தின்படியே நம்மை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நமக்கும் கர்த்தர் எத்தனையோ வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களின்படி கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? விடுவிப்பார். நான் வாக்கு தத்தங்களை குறித்து பெரியதாய் சொல்ல அல்ல, ஆனால் வாக்கு பண்ணினபடியே கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கிறார். சாலமோன் அதை தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே செய்தார் என்பதை குறித்து அதிகமாய் சொல்லி இருக்கிறதை நாம் தியானித்திருக்கிறோம். அப்போ முதலாவதாக ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி நம்மை விடுவிக்கிறவர். இரண்டாவதாக தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை விடுவிக்கிறவர். நான் இதை கொஞ்சம் அதிகமாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். வார்த்தையின்படி நம்மை விடுவிப்பார். நம்முடைய வார்த்தையின்படியே நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை, என்னுடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வார்த்தையில வல்லமை இருக்கு. சில பேர் ஏதாவது சொன்னா உடனே
நீங்கள் எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க, நாக்கை நீட்டு, உன் நாக்கெல்லாம் கருப்பாக இருக்குது, அப்போ நீ சொன்னால் என்ன செய்யும், நடக்கும். அதனால் யாரையும் சபிச்சிடாத, யாரையும் எதுவும் சொல்லிடாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படிப்பட்ட ஆள் சொன்னால் பழிச்சிடும் அப்படிலாம் சும்மா ஒரு யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பழிக்காது, கர்த்தரை நம்பினா ஒன்றும் பழிக்காது. அல்லேலூயா. அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருத்தரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பேசுகிற வார்த்தை. அப்போ வார்த்தையின்படி தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தையின்படி, இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையின்படி நம்ம செய்ய பார்க்குறோம், ஆண்டவருடைய சொல்கிற வார்த்தையின்படி செய்ய முயற்சிக்கிறோம். அப்படி செய்வது சரியாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அங்கே சொல்லியிருக்கிறது 119 சங்கீதம் 170 பாருங்க, என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும். அவர் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி என்னை விடுவித்தரலும். அதிலே 116 சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கிறதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தரலும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதேயும். அதிலே 154 சொல்லுகிறது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பையும். இன்றைக்கு நான் நம்பின என் ஆண்டவர் என்னை விடுவிக்க வல்லவர். எதின்படி என்றால் அவருடைய வார்த்தையின்படியே. அவருடைய வார்த்தை எந்த விதமாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தையை வைத்து நமக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிசாசு போய் சோதனைக்கு சென்ற பொழுது அங்கேயும் என்னதான் பேசப்பட்டது, வார்த்தை பேசப்பட்டது. இயேசுவின் இடத்துல வார்த்தை பேசப்பட்டது. பிசாசே, சாத்தானே பேசுகிறான். நம்மலாம் உபவாசம் முடிச்சுட்டு முத நல்ல உபவாசம் பண்ணி முடிச்சிருக்கிறோம், எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். இயேசு 40 நாள் உபவாசம் முடிஞ்சவொடனே சந்திச்சதே யாரை தான்? நம்மளாம் எப்படி யோசிப்போம்னா, ஃபாஸ்டிங் பண்ணி முடித்து ஜோம் பண்ணியிருக்கோம், அந்த நம்ம காரியம்லாம் என்ன செய்ய போகுது, வாய்க்க போகுது, எல்லாம் கிளியர் ஆகிடும், அப்படி ஆண்டவர் எனக்கு எல்லாம் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்க போகிறாரு, எல்லாம் சக்ஸஸ் ஆயிரும் பாரு அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்தா முன்னால் யார் நிற்கா? ஏசு ஜோம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்தா யாருங்க நிற்கிறா? சாத்தான் வந்து நிற்கிறான். முதல் உபவாசம் முடிஞ்ச உடனே சாத்தான் வந்து எப்படி இருக்கும் பாருங்க. அவனு வந்து சும்மா பேசலை, ஒவ்வொரு தடவையும் என்ன பேசுகிறான் பாருங்க. மத்தேயு 4:6 பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். சரி, ஏனெனில் இப்பதான் ஒரு வார்த்தையை சொல்றார், ஏனெனில் தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், அவர்கள் உம்மை உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்குல்ல. அந்த வார்த்தையின்படி குதிக்கிறீங்களா அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாப்புல? நல்லா கவனிங்க, சாத்தான் தப்பா வசனம் சொல்லலை, டைமிங்கில் வசனம் கரெக்டாக சொல்லியிருக்கான். டைமிங் சென்ஸில் அவன் எப்படி பேசியிருக்கான் பாருங்க. நீங்கள் எப்பயாவது டைமிங் சென்ஸில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா? அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வார்த்தையின்படின்னா அதான் அர்த்தம். வார்த்தையின்படி என்றால் இந்த வசனங்களும் வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்றால் நம்ம எல்லாம் எதில் இருக்கிறோம்னு அர்த்தம்? வார்த்தையில் இருக்கிறோம். நம்ம வார்த்தை எப்படி இருக்குது? நான் தான் முதல் நாள்ல சொன்னேன், பிள்ளைகள் படிப்பு காரியத்திலே நம்முடைய வார்த்தை எப்படி இருக்குது. நீங்கள் வாயில் நல்லா சொல்லுங்கள், நீ தான் ஃபஸ்ட்டு வருவ, உன் கிரேடு தான் பெஸ்ட்டாக இருக்கும் சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு. ஆனால் உள்ளுக்குள்ளே தெரியும் உங்கள் பிள்ளையுடைய படிப்பு அளவு என்னன்னு. அதை வெளிப்படுத்தாதீங்க. எதை சொல்லுங்கள்? பெஸ்ட்டை சொல்லுங்கள். வார்த்தையை ஆண்டவர் சமூகத்தில் நல்லா சொல்லுங்கள். உங்கள் குடும்பத்துக்குள்ளே எல்லா விஷயத்துக்கும் பெஸ்ட்டாக பேசி பாருங்கள், வார்த்தையை சொல்லி பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரும்பொழுதெல்லாம் வார்த்தைகளை என்ன சொல்லுகிறோம்? அதனால தான் தாவீது சொல்லுகிறார், வழக்காடும்படிக்கு என்னை மீட்டுக்கொள்ளும். வழக்காடுறதுலேயே வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். கோர்ட்டில் போனீங்கன்னா 2 பேர் வாதாடுவாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் விடுவிக்க வாதாடுவார், இன்னொருத்தர் பனிஷ் பண்ணுறதுக்கு தண்டிக்கிறதுக்கு வாதாடுவார். 2 பேருமே எதை பற்றி தான் சொல்லுவாங்க? எதில் இருந்து தான் சொல்லுவாங்க? சட்ட புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தையை. இந்த வார்த்தையின்படி, இந்த செக்ஷன் நம்பர் படி, வார்த்தையின்படி இந்த என்னுடைய நபரை நான் என்ன செய்கிறேன், விடுவிக்கிறதுக்கு சொல்கிறேன் கோர்ட்டார் அவர்களே அப்படின்னு சொன்ன உடனே ஜட்ஜி வந்து யாராவது ஒருத்தர் பேசுறது இல்லை, அந்த சொன்ன வார்த்தையின்படி சாதகமாக இருக்கிற ஆளுக்கு என்ன பண்ணி கொடுத்துருவாரு? விடுதலை பண்ணி கொடுத்துருவார். இப்போ உங்களுடைய வார்த்தை என்ன? சாத்தான் அழகாக டைமிங்கில் வார்த்தை சொல்லி இயேசுட்ட பேசுகிறான். மேலே கூட்டு போய் குதிச்சா பாதுகாப்பார்னு வசனம் சொல்லுது, நீங்கள் குதிக்கீங்களான்னு கேட்குறான். நீங்களும் நானும் வார்த்தையின்படி ஜெபிக்கிறோமா? திடீரென்று பலவீனம் ஏற்பட்டு விட்டது, என்ன வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? எப்பயாவது அப்படி நேரத்தில் ஜெபம் பண்ணும் போது வார்த்தையை சொல்கிறீங்களா? ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நாங்கள் என்ன ஆனோம் அப்படி சொல்கிறீங்களா? வார்த்தையை சொல்கிறீங்களா? அந்த வசனத்தெல்லாம் சொல்கிறீங்களா? அந்த வசனங்களை சொல்லி நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா, அந்த வார்த்தைகளை சரியாக சொல்ல மாட்டோம்.
வார்த்தையை சொல்லி உச்சரித்து பேச மாட்டோம். நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் ஒரு பொழுதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்கிற ஆண்டவர் அந்த விடுதலையை தர விரும்புகிறார். ஆனா நம்ம சொல்றோமா? நமக்கு என்ன நடக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதாங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். நல்லா தெரியும். நம்ம வீட்டில் என்ன நடக்குது, நம்ம பிரச்சனை வாழ்க்கையில் என்ன நடக்குது, நம்முடைய சரீரத்தில் என்ன நடக்குது, நம்முடைய பிஸ்னஸில் என்ன நடக்குது, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்புறம் ஏன் செய்ய மாட்டுறாரு? நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் அவர் விடுவிக்கவும் ரெடியாக தான் இருக்கிறாரு. ஆனால் நம்முடைய நம்பிக்கையின் தன்மை என்னவா இருக்கிறது? நம்ம எந்த விதமாய் நம்பி வருகிறோம், எந்த விதமாய் ஆண்டவரை பார்க்கிறோம், எந்த விதமாய் ஆண்டவரிடத்தில் அணுகுகிறோம், அதுதான் முக்கியம். யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் நம்ம உலக பிரகாரமாக சொல்கிறோமே, அது மாதிரி ஆண்டவர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுகிறோமா? நம்ம சரியாய் அதை கொண்டு வர்றோமா? அப்போ அந்த நம்பிக்கையை குறித்து சொல்லும் பொழுது வாக்குத்தத்தத்தின்படி என்னை விடுவிக்கிறார், இரண்டாவதாக வார்த்தையின்படியே விடுவிக்கிறார். அவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் வார்த்தையின்படியே அதை செய்ய விரும்புகிறார். ஆகையினால தான் சொல்லுகிறார் உபாகமம் 30:14 நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஆண்டவர் தெளிவாக அதை உணர்த்தி கொண்டே வருகிறார். அப்போ வார்த்தையின்படி ஆக கடவுது என்றுதான் சொல்லுகிறார். வார்த்தையின்படி நடக்கணும். உங்க வார்த்தை என்ன? உங்களுடைய நம்பிக்கையின் வார்த்தை என்ன? உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். சைக்காலஜியாக ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. கண்ணாடி முன்னால் போய் நின்று அதை பக்கத்தில் இருக்கவங்க பார்க்குறத பார்த்தா லூஸுன்னு நினைப்பாங்க நம்மளை. நீங்கள் கோச்சிக்காதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, அவங்களெல்லாம் திட்டாதீங்க. நீங்கள் உங்களை நீங்களே பார்த்து உன்னால் முடியும், நீ சோர்ந்து போவாத. ஏன்னா உங்களையும் நீ யாரும் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க. அப்படி யாராவது சொல்கிறாங்களா உன்ன மாதிரி ஒரு நல்ல ஆள் உண்டா? அடிக்கடி யாராவது நம்மளை பார்த்து சொல்லுதாங்களா? சொல்லவே மாட்டேங்காங்க. நம்ம எவ்வளோ நல்லா இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. நம்மளை பார்த்து நீ அழகாக இருக்கனாவது சொல்கிறாங்களா? உன் திறமை எவ்வளோ நல்ல திறமை தெரியுமா? நீ எவ்வளோ சாதிக்கிற ஆள் தெரியுமா? உன் மைண்டு யோசனை எப்படி தெரியும்? இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா நம்மளை? எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம்னா கண்ணாடி முன்னால் நின்று உங்களை அது ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னே சொல்கிறாங்க. சைக்காலஜியில் அது ரொம்ப முக்கியம். என்னன்னா உங்களை நீங்களே என்ன சொல்லிக்கொள்வது? பெருமையாய் பேசுவதல்ல, உங்களுடைய தரத்தை தன்மையை நீங்களே என்ன செய்து கொள்வது? அப்ரிஷியேட், அதை புகழ்ந்து கொள்வது. அது என்ன செய்யும் என்றால் சோர்வுகள் வர்ற நேரங்களிலே அது உங்களை என்ன செய்யுமா? பூஸ்டப் பண்ணும். உன்னால் முடியும், கவலைப்படாத. நேருக்கு நேர் யாரும் நம்மளை சொல்லலைன்னா கண்ணாடியில் பார்த்து உங்களை நீங்களே அழகாக என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்கள். உங்கள் மைண்டு ஃப்ரெஷ் ஆகிறத நீங்களே புரிவீங்க. கண்ணாடியிலே சொல்லாமல் ஆண்டவரே உங்களோட பேச விரும்புகிறார் அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணி அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிங்க. இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிறது உலக பிரகாரமாய் சொல்லுகிறத சொல்கிறேன். இப்போ சபைக்கு வரும்போது பிரசங்கத்தில் என்ன செய்கிறோம்? நம்ம உங்களுக்கு என்ன செய்கிறோம் அதை? ஆமாம், உங்களை இது வரைக்கும் யாருமே அப்படி சொல்லலைன்னா நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆட்கள் யாருமே கிடையாது. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பர், நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏன் தெரியுமா? அதெல்லாம் நம்புனோம்னா கர்த்தர் அப்படியே செய்கிறார். வார்த்தையின்படியே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அதை நமக்கு புரிந்து கொள்ள வைக்கும்படி வேதத்திலிருந்து ஒரு சில உதாரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வாசிக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 17 5 அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படி. கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரு? எப்ப இங்க வா, நேரா நீ கேரித் ஆற்றண்டைக்கு போ, அங்க போய் நீ என்ன செய்? தங்கியிரு. சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமா? அவர் சொல்ற மாதிரி செய்யற மாதிரியே இல்லை. ஏன்னா ஊரெல்லாம் பஞ்சம் ஆயிடுச்சு. இப்போ எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ நேராக போய் கேரித் ஆற்றண்டையில் போய் தங்கியிரு. அப்புறம் நான் தங்கியிருன்னு சொன்னால் அங்கே எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதைத்தான் நம்ம உடனே எக்ஸ்பிளனேஷன் கேட்போம். அப்போ அங்கே போனால் சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? தூங்குறதுக்கு பெட் இருக்கா? அவர் போனார்னா போய்கிட்டே இருந்தால் அங்கே எல்லாம் இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய நம்பிக்கையை நிறைய நேரம் நம்ம காற்றினால் அலக்களிக்கிற அலையை போல நம்ம வச்சிருக்கிறோம். இந்த எலியா நேராக கேரித் ஆற்றண்டைக்கு போனான். நம்ம ஊர்லலாம் கா கா கான்னு கத்துன உடனே காக்கா வரும், சோறு வைப்போம். ஆனால் எலியாவுக்கு மட்டும் மாற்றி காக்கா கா கான்னு கத்துது. இவர் பார்த்தாருன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்குது. எப்படி டிஃப்ரெண்ட் பாருங்க. நம்ம கத்துல காக்கா வரும், அப்போ நம்ம காக்காவுக்கு என்ன செய்யணும்? சோறு வைக்கணும். அப்படிதான் நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே எலியாவுக்கு இதான் சூழ்நிலை பாருங்க. நீங்கள் நம்பும் போது நீங்கள் ஆச்சரியப்படுகிற வகையில் கர்த்தர் உங்களை போஷிப்பார். இப்போ பஞ்சத்திலிருந்து எலியாவை விடுவிக்கிறார் ஆண்டவர். எப்படி விடுவிக்கிறார்? வார்த்தையின்படியே விடுவிக்கிறார்.
எலியா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி போய் கேரித்தாட்டண்டையில் உட்கார்ந்தா எந்த ஊர்லேயுமே நடக்காத ஒரு மேட்ரு காக்கா கொண்டு ஷேர் பண்ணி இறைச்சியை ஒரு நாள் என்ன செய்யாது, அதுகளுக்குள்ளே சாப்பிடும், அது வேறு விஷயம். நம்மக்கிட்டலாம் ஒரு நாள் என்ன செய்யாது, கொடுக்காது. நமக்கு கொண்டு கொடுத்துட்டு அது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா, இருக்காது. ஆனால் கர்த்தர் அதை செய்ய வைப்பார். எப்போ தெரியுமா, நம்பும் பொழுது. நம்பின அவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம், விடுவித்தார். எந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்தார்னா, நான் இப்பொழுது சொல்லுகிற இந்த சூழ்நிலை ஒரு பஞ்சத்தின் நிலை, ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் அங்கே ஒரு விடுதலை கொடுப்பதற்கு கேரித்தாட்டண்டையை சொன்னார். திடீரென்று கேரித்தாட்டண்டையிலே தண்ணீர் வற்றி போகிறது. நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கும் தெரியுமா, ஆண்டவரே இந்த கேரித்தாட்டண்டை ரொம்ப குழு குழுன்னு இருக்கு, நல்லா இருக்கு, ஜில்லுன்னு காற்று வருது, இந்த தண்ணியை குறையாமல் பார்த்துக்கிறோம். நம்ம ஜெபம் அப்படி தான் இருக்கும் பாருங்க. ஆனால் தண்ணி நாளாக நாளாக என்ன பண்ணிக்கிட்டு வருது, குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னடா கேரித்தாட்டண்டைக்கு வான்னாரு, வந்தால் இங்கே தண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, குறையுது. குறைவை நீக்குகிறவரை பார்க்கும்போது குறையவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம நிறைய நேரம் எதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, குறையவும் பிரச்சனையும் போராட்டத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விடுவிக்கிறவரை பார்த்தாதான் நம்பின அவர்களை விடுவித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் என்ன செய்வார், விடுவிப்பார். இப்ப கேரித்தாட்டண்டையில தண்ணி குறையும் போது ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே ரைட்டு, கேரித்தாட்டண்டையில உன்னைய போஷித்த நாள் முடிஞ்சு போச்சு, இப்ப நீ நேரம் எங்க போ, சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், போய் பார்த்தா விதவை வீடு அப்படியே செழிச்சு கிடக்கு. ஆண்டவர் சொல்ற சூழ்நிலையெல்லாம் ஏட்டிக்கு மூட்டி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே சிக்கன் 65 அதை லெக் பீஸை காட்டினா நம்பிடுவோம். நீங்கள் வாங்க உங்களுக்கு நல்ல சாப்பாடு தரேன்னா அடுத்த வார்த்தை வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன், இந்த கேள்வி கேட்குறோம். முதல்ல காட்டிட்டோம்னா கரெக்டாக வந்துடுவோம். அவர் அப்படி காட்டவே மாட்டார். நீங்கள் வேதத்துலேயும் கவனித்து பாருங்கள், வாழ்க்கையிலையும் பாருங்கள், பெருசாக எதையுமே காட்ட மாட்டார். நம்புறியா, நம்புகிறேன், சரி நம்பு, இன்னைக்கு நம்பிட்டேன், நாளைக்கும் நம்பிட்டேன், நாளை கழிச்சு நம்பிட்டேன், 4வது நாள் காலையில் ஆண்டவரே 3 நாள் நம்பினேன், இது வரைக்கும் எதுவுமே தரலன்னா என்ன அர்த்தம்? அவர் 4வது நாள் மத்தியானத்துக்கு மேலே தான் தரலான்னு நினச்சிருந்துருப்பார். நம்ம 4வது நாள் காலையிலே பேசிடுவோம். அப்போ இல்லை நீ இன்னொரு 4 நாள் நம்பு. என்ன ஆண்டவரே சோதனை. நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ நேராக போ, சாரிபாத்துக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையின்படி அங்கே போனா அந்த விதவை என்ன பேசுது தெரியுமா, எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சம் மாவு, எங்ககிட்ட இருக்கிறதே கொஞ்சம் எண்ணெய், நாங்கள் சாப்பிட்டுட்டு சாவ போகிறோம். இவர் அனுப்புனது எதுக்கு, வாழ்ந்திருக்க. இவர் அனுப்புனது எதுக்கு, பஞ்சத்தின் காலத்தில் நீ போஷிக்கப்படுவதற்குன்னு எலியாவை அனுப்புனா, இவர் போற வீடு பஞ்சத்தில் இருக்கிறது. அன்னையோட முடிஞ்சு போகுது காரியம். ஆனால் வார்த்தையின்படியே தான் கர்த்தர் விடுவிப்பார். அங்க ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை தெரியுமா, அப்பொழுது 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது எலியா சொல்றாரு, அவன் போய் கர்த்தருடைய 13ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி என்ன செய். நீ இப்போ என்கிட்ட சொன்னல, ஒரு கொஞ்சம் மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அதில் நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், சாவ போகிறோம். சரி, நீ சொன்னபடியே அது மாதிரியே போய் என்ன செய்ய. ஆனால் செய்கிறதுல ஒரு சின்ன ஸ்பெஷல், ஒரு சேஞ்ச் என்னன்னா, அதில் சுட்டி யாருக்கு கொடுத்துரு. ஏயா நாங்களே இவ்வளோதான் இருக்குது சாவ போகிறோம்ன்றோம், அதில் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுன்ற, என்கிட்ட கொடுன்னு சொன்னால் என்ன செய்யணும், கொடுக்கணும், அவ்வளோதான். அதை செய்ய பழகணும். இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட சொல்கிறார், இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுன்னொன்னே அவங்க 5 அப்போ 2 மீனை தவிர வேற ஒன்றும், அவர் என்ன தெரியுமா சொன்னார், முதல்ல ட்ரை பண்ணி பார்த்தார், இவங்களே ஏதாவது செய்வாங்கன்னு. ஒன்றும் செய்யலைன்னு அவர் சொன்னார், ஏன்ட்ட கொடுன்னாரு. இந்த 5 அப்போ 2 மீனை அவர் கையில் கொடுத்த உடனே அங்கிருந்த பட்னியெல்லாம் சரியாக போச்சு. அல்லேலூயா. அவர் உடனே அதை பிட்டு அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து அங்கிருந்து அவ்வளோ பேரும் சாப்பிட்டு 12 கூட நிறைய என்ன செய்தாங்களாம், மீதம் எடுத்தார்கள். இங்கே அதே போலதான் இங்கே எலியா நிற்கிறார். அந்த விதவை சூழ்நிலை எப்படி இருக்கிறது, சாதகமாக இல்லை. நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பும் பொழுது, நம்ப ஆரம்பிக்கிற அன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்காது, சாதகமாக இருக்காது. ஏன் சாதகமாக இருக்காது என்றால், சாதகமாக இல்லாத நேரம் நம்புறது பேர் தான் நம்பிக்கை. எல்லாம் ஓகேவா இருக்கும் போது நம்புறது பேர் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. அது காரியம் வாய்க்கிற நேரத்தில் அப்படி போய்கிட்டே இருக்கிறது. ஒரு சூழ்நிலையும் நம்புவதற்கு ஏதும் இல்லாது இருக்கும்போது நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா, அதைத்தான் ஆண்டவர் கவனிக்க விரும்புகிறார். அப்போ எதை ஆகி போகுதுன்னா, சூழ்நிலையில் இருக்கிறதான ஃப்ளரிஷ்மெண்ட், பிளெஸ்ஸிங்கை நம்பாமல் அவரை நம்புறீங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஒன்றுமில்லாத நேரம் அவரை பார்த்து நம்புவது தான். இந்த எலியா அந்த நம்பிக்கையை வச்சுருந்தாருங்க. அந்த நம்பிக்கை வைத்து அவன் சொல்லுகிறான், முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். இந்த வார்த்தையின்படி நீ செய்கிறதா இருந்தால் என்ன நடக்க போகுதுன்னா,
அடுத்து தொடர்ந்து சொல்கிறான் பாருங்க, நீ இது மாதிரி செஞ்சிட்டேன்னா உன் வீட்டில் இருக்கிற மாவு பாத்திரத்தில் மாவு என்ன செய்யாது, குறையாது. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாலே பேசியாச்சு. உன் வீட்டில் இருக்க எண்ணெய் குறையவே குறையாது. பஞ்சம் தீர்ற வரைக்கும் உன் குடும்பமும் சாப்பிடலாம், நானும் சாப்பிடலாம். என்னை அனுப்புனவர் சொன்னார், உன் ஐடியா எப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த எலியா சொன்னபடியே அவள் போய் அங்கே சுட ஆரம்பித்தாள். இப்போ வீட்டுக்கு போன அவ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுடுறதுக்கு மாவு எடுக்கும் போது எடுத்த மாவு யாருக்கு? அங்கே நம்ம வீட்டுக்கு போன பிறகு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் தானே. வீட்டில் ஏற்கனவே நாளை சுட்டு வச்சுட்டு அப்புறம் கூட கொண்டு வரலாம் தானே. அந்த முதல் சுடுறது யாருக்குங்கிறது தான் பிளஸ்ஸிங்கே ஆரம்பிக்குது. இந்த எடுத்த உடனே முதல்ல யாருக்கு அப்படிங்கிறது தான் ஆசீர்வாதம். இவன் சொன்னபடி அவள் போய் ஆரம்பித்த அடுத்த வினாடியே அந்த பாத்திரத்தில் இருக்க மாவு என்ன செய்யாமல் ஆயிடுச்சு, குறையாம கூட ஆரம்பிச்சிருச்சு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆண்டவர் நம்புவதற்கு சொல்லும் போது சூழ்நிலை சாதகமாய் இராது, ஆனால் நம்பினால் கர்த்தர் அங்கே பஞ்சத்தை சரி பண்ணி அனுப்புவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தையின்படி அவர் செய்கிறோம். அப்போ முதல்ல என் பஞ்சத்தை வார்த்தையின்படி, பஞ்சம் என்றால் இல்லாமையை, ஆண்டவர் வெறுமையை சரி பண்ணுகிறார். இரண்டாவதாக எலிசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசாவின் நாட்களிலே அங்கே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம், நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி இருந்தான். அந்த குஷ்டரோகியினுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி நீக்கப்பட வேண்டும். அதற்காக இங்கே எலிசா இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவன் வருகிறான். எலிசா இருக்கிறதை கேள்விப்பட்டு வந்தால் இந்த வந்தவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த எலிசாட்ட போன உடனே எலிசா எனக்காக ஜெபம் பண்ணி அவர் எண்ணெய் பூசி என்னுடைய சரத்தில் இருக்கிற எல்லா குஷ்டரோகத்தையும் நீக்கி விடுவார் என்ற எண்ணத்தில் யார் வருகிறார்? அந்த நாகமான் வருகிறான், படை தளபதி வருகிறான். ஆனால் இங்கே வந்த இடத்துல எலிசா சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீ போய் அந்த ஆற்றிலே போய் 7 முறை நீ என்ன செஞ்சுட்டு போ, முங்கிட்டு போ. இப்போ இவர் சுகமாகிறதுக்கு வந்தா அங்கே ட்ரீட்மெண்ட் மெத்தடே எப்படி இருக்கு? சரியில்லை. ட்ரீட்மெண்ட் மெத்தடே அங்கே கோபத்தை உண்டாக்குது. இவருக்கு கடும் கோபம் கொண்டு இவர் சொல்லுகிறார், எனக்கு எங்கள் ஊரில் நதியே இல்லையா, என்ன இவர் என்ன தீர்க்கதரிசி, இவர் வந்து என் வியாதியெல்லாம் தொட்டு அங்கே எண்ணெயெல்லாம் பூசி. நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு விஷயத்தை நம்ப சொல்லும்போது சூழ்நிலை சாதகமாய் இருக்காது. நாகமானுக்கு குஷ்டரோகம் நீங்குவதற்கு சாதகமானது எதுவுமே இல்லை. அவன் நினைத்த சாதகம் அங்கே இல்லை. இயேசுவின் இடத்திலும் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். அதற்கு முன்பு இயேசு கண்களை தொட்டு சுகமாக்கினதை கேள்விப்பட்டவர்கள். அதற்கு முன்பு அவர் எச்சி துப்பி குழப்பி அங்கே கண்ணில் பூசி போய் கழுவுன்னு சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்களும் அப்போ என்ன மாதிரி வந்திருப்பாங்க? ஏற்கனவே ஒரு குஷ்டரோகியை தொட்டு என்ன பண்ணினார்? தொட்டு சுகமாக்கினார். இந்த 10 பேரும் அதே எண்ணத்தில் வந்து நிற்கிறான். இவர் சொல்கிறாரு, 10 பேர் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே அபவுட் டர்ன் பண்ணுங்க, தொடலாம் இல்லை. 10 பேரும் அப்படியே திரும்பு, நேராக ஒன்றைய கொண்டு போய் யார்கிட்ட காட்டு, ஆசாரியன்ட்ட காட்டு, அவ்வளோதான் அப்படின்னு அனுப்பிட்டார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போகிற வழியிலேயே என்ன சுகமாயிருச்சான்? அது எதில் சுகமாச்சு? போனவனுடைய நம்பிக்கை. அப்போ பேசிக்கிட்டு இருந்த இடத்துல சுகமாகிறதுக்கு ஏதுவா ஏதாவது இருந்துச்சா? ஒன்றுமில்லை. இயேசு தொட்டாரா? தொடலை. எதுவுமே பேசலை, எதுவுமே அங்கே வித்தியாசமானது எதுவுமே செய்யலை. ஹீலிங் ப்ராசஸுக்கான எந்த ஆக்டிவிட்டீஸும் அங்கே இல்லை. ஆனால் என்ன உண்டாயிட்டு? சுகம் உண்டாயிற்று. எலிசாவினிடத்தில் வந்த நாகமான் குஷ்டரோகியை நீக்குவதற்கும் அங்கே எலிசா நாகமானை சந்திக்கவே இல்லை. வார்த்தை மட்டும்தான் போகுது. கேயாசி மூலமா என்னதான் போகுது? வார்த்தை தான் போகுது. இப்போ அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூழ்நிலையை பார்த்து கோபமடைந்த அந்த நாகமான் மன துக்கத்தோடு போய்கிட்டு இருக்கிறார். போய்கிட்டு இருக்கும்போது அங்கே பாருங்க, அங்கே போய்கொண்டிருக்கிற அந்த வேளையில் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அதுவரைக்கு வராத சுகம், அதுவரைக்கு கிடைக்காத விடுதலை அந்த வார்த்தையின்படி செஞ்ச அடுத்த வினாடியில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்பிக்கைக்கு ஏதுவாய் அங்கே எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. நம்பிக்கைக்கு ஏதுவாய் இருக்காது, ஆனால் நம்ம நம்பணும். நம்பிக்கைக்கு ஏதுவா இல்லாத இருந்த சூழ்நிலையில நம்ப முடியுமா? அப்போ வியாதி இருக்கிற நேரத்தில் மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கும், விடுதலைக்கு ஏது அல்லாததாக இருக்கும். எல்லாம் இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கை என்ன?
நீங்கள் என்ன நம்புகிறீர்கள், என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அதன்படிதான் கர்த்தர் செய்வார். அப்போ முதலாவதாக என்னுடைய இல்லாமையிலே, என்னுடைய வெறுமையிலே வார்த்தையின்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். இரண்டாவதாக என்னுடைய வியாதியின் சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை, வியாதியின் கொடுமையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்கிறார். மூன்றாவதாக கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், இயேசு பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாரும் வலையை அலசி கொண்டிருப்பதை பார்த்து அந்த இடத்திலே அவர் வருகிறார். அங்கே வந்து இயேசு அவர்களோடு போதகம் பண்ணும்படி படகுல ஏறி போதகம் பண்ணினார். போதகம் பண்ணி முடித்த பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்லுகிறார், 4ஆம் வசனம் பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. இப்போ இயேசு இந்த வார்த்தையை சொல்றாருங்க. சொன்னா சூழ்நிலை என்ன தெரியுமா? அங்க இருந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? அவன் பதில் சொல்றான் 5ஆம் வசனத்துல, ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நல்லா கவனிங்க. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கையின் பிரயாசம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாதது போல, ஒன்றும் வராதது போல, மட்டுப்படுத்தப்பட்டது போல, குறைவாக இருப்பது போல, உங்களுடைய தகுதி இருந்தும் மேன்மை அடையாதது போல இருக்கும். சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். ஆனால் அங்கே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய என்ன இருக்கிறது என்பதை கவனித்து அதை நீங்களும் நானும் செய்யும் போது, இந்த பேதுரு வலையெல்லாம் ரெடியா இருக்குது. அவர் சொல்றாரு, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. ஆனா இயேசு சொல்றாரு, அதே இடத்துல தான் எதை போடுன்றாரு? வலையை போடுன்றார். அவன் எப்படி சொல்றான் பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை நான் என்ன செய்றேன்? அதான் நம்பிக்கை, அதான் எனக்கு வேணும். சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஒண்ணுமில்லாததா இருக்கும். சூழ்நிலை எப்படி இருக்கும்? உங்கள் பிரயாசம் வீணாய் போனதா இருக்கும். சூழ்நிலை எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் பெர்ஃபெக்ட் தகுதியா இருந்து எல்லாம் இருந்தாலும் வெறுமையா இருக்கும். உங்களுடைய கையின் பிரயாசம், நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு நன்மையும் கிருபையும் என்ன செய்யும்? கையின் பிரயாசம் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சூழ்நிலை சாதகமாக இல்லை. அது எதை குறிக்கிறது என்றால், நம் பலத்தில் செய்ய முடியவில்லை என்பதை குறிக்கிறது. பேதுரு யாரு? ஒரு பெரிய அங்கே இருந்த மீன் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் தலைவன்னு சொல்லியிருக்குது பேதுருவை குறித்து. அவ்வளவு ஸ்கில்டு பர்சன். எந்த ஏரியாவில் எந்த வகை மீன் எப்படி கிடைக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவ்வளவு திறமை உள்ள ஒரு மனுஷன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் உட்கார்ந்து வலைகளை அலசி கொண்டு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வலது பக்கம் வலையை போடு. நீங்கள் நானும் எத்தனை பேர் அப்படி வார்த்தையை கேட்டுட்டு, வலது பக்கம் வலையை போடுன்னு சொல்லும் போது வார்த்தையை கேட்டுட்டு எப்போதும் போல தான் இருக்கு. எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் சரியாக வராது, இதெல்லாம் ஒத்து வராது, இதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மெத்தடில் எங்களுக்கு பிளஸ்ஸிங்லாம் என்ன செய்யாது, வராது. அப்படி பேசுகிறீங்களா? ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ வலது பக்கம் போடு. உங்கள் பிரயாசத்தில் தோல்வி அடைந்திருக்கும், ஆனால் கர்த்தர் வார்த்தையின்படி போட்டால் தோல்வியான அதே இடம் தான் வெற்றியை உண்டா. எங்க நீங்க இழந்து போனீங்களோ அதே இடத்துல தான் கர்த்தர் தருவார். எங்க நீங்க உங்களை தகுதியற்றவர்கள் போல நடத்தினார்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை தகுதி உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க வேலை பார்க்குற இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், உங்களுடைய நிலைமைகள் அப்படி இருக்கலாம். சோர்ந்து போக தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் எவ்வளவு உண்மைத்துவத்தோடு இருந்தாலும் ஒருவேளை உலகம் உங்களுக்கு அதை தரவிடாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அதே இடத்துல வலது பக்கம் என்ன போடு, வலையை போடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ட்ரை ஒன் மோர் டைம். இன்னொரு முறை என்ன செய்ய, முயற்சி எடு. இன்னொரு முறை முயற்சி எடுப்பது எப்படி என்றால், அது உன் பிரயாசத்தின்படி அல்ல, உன்னுடைய திறமையின்படி அல்ல, உன்னுடைய தாளந்தின்படி அல்ல, உன்னுடைய அறிவின்படி அல்ல, நான் சொல்ற மாதிரி செய். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்கள் செய்த மெத்தடு நிறையா இருக்கும். இப்போ அவர் சொல்கிற மெத்தடு என்னன்னு அறிஞ்சிருக்கிறீங்களா? இந்த பேதுருட்ட ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறபடி செய். அப்போ பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பிரயாசத்தின்படி பார்த்தா ரிசல்ட் 0, ஆனாலும் நாங்கள் எப்படி இப்போ போடுறோம், உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் போடுறோம் ஆண்டவரே. போட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த வசனம் சொல்லுது, 6ஆம் வசனம் சொல்லுது, இந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். எங்கே இல்லைன்னு சொன்னாங்களோ, எங்கே அகப்படலைன்னு சொன்னாங்களோ, எங்கே நடக்கலைன்னு சொன்னாங்களோ, எங்கே ஆகாதுன்னு சொன்னாங்களோ, எங்கே முடியாதுன்னு சொன்னாங்களோ, எங்கே உங்கள் தரத்தை குறைத்தார்களோ, எங்கே உங்கள் தகுதியை மட்டுப்படுத்தினார்களோ அதே இடத்தில் கர்த்தர் நிமிர்ந்து நிற்கவும். ஹல்லேலூயா. உங்களை அந்த இடத்திலே கர்த்தர் வலைகள் கிழிந்து போகத்தக்க அல்ல என்றால் உங்கள் பிரயாசத்தின் பலனை மிகுதியாக்க கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை என்னங்கிறதா இப்ப விஷயம்.
நம்ம நம்பிக்கையெல்லாம் சூழ்நிலை நல்லா இருந்தால் நம்புவோம். சூழ்நிலை நல்லா இருந்தால் நம்புவோம். சூழ்நிலை நல்லா இருந்தால் அல்ல, சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நீங்கள் நம்புவது அவராக இருந்தால். யோபு அழகாக சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் அவர் மேலே எப்படி இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு சாதகமாகவே இருந்தால் நம்புறது ஸ்தோத்திரம் சொல்கிறது. சாத்தான் அழகாக சொல்கிறான் யோபுவை குறித்து. ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறான், ஆண்டவரே யோபு ஏன் உண்மை துதிக்கிறான் தெரியுமா, நீர் எல்லாம் சாதகமாக கொடுத்துருக்கிறீர். அவன் ஏன் உண்மை நேசிக்கிறான் தெரியுமா, செழிப்பாக வச்சிருக்கிறீர். அவன் ஏன் உமக்காக பலி செலுத்துகிறான் தெரியுமா, காசு நிறையா இருந்தால் பலி செலுத்தத்தானே செய்வான். அவன் ஏன் உண்மையாக இருக்கான் தெரியுமா, நீர் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். அதெல்லாம் பிரச்சனையை கொடுத்து பாரும், அப்போ தெரியும். இந்த இடத்துல தான் உங்கள் வார்த்தை என்ன. அந்த 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 வார்த்தை நீங்கள் 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு பாருங்க. நம்மளை பற்றி அப்படி கொடுக்க முடியுமா பாருங்க. சில நேரத்தில் சில பிரச்சனைகள், சில பலவீனங்கள், சில வியாதிகள், சில தோல்விகள், சில பிஸ்னஸில் சில வீழ்ச்சிகள், இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்திருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியல அது ஏன் வந்துச்சுன்னு. அது ஏன் வந்தது அப்படின்னா, இன்னொரு ஸ்டெப்புக்கு நம்பி வேற ஒரு ஸ்டைலில் போகிறதுக்காக தான் அது வந்துச்சு. நம்ம ஆனால் என்ன பண்ணிடுவோம்னா, வந்த பிரச்சனையிலே உட்காந்துருவோம். இப்போ யோபுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு, சாத்தான் வந்து எல்லாத்தையும் அழித்து போடுவதற்கான அனுமதியை பெற்று செய்து விட்டான். இப்போ ஆண்டவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் பாருங்க. 7ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபுவோடு பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. ஏன் கோபம் மூழுதுன்னா, மேட்ரு பிரச்சனை என்னன்னா, இவங்க நண்பர்கள் யாரும் பாதிக்கப்பட்டவங்க இல்லை, பாதிக்கப்பட்ட யோபுட்ட வந்து என்ன பண்ணவங்க, பேசினவங்க. ஆனால் கோபம் யார் மேலே வருதா, நல்லா இருந்து பேசினா பாருங்க, வந்தவன் உண்மையிலேயே அவன் ஆறுதலான ஆள். யாருமே வரலங்க. இந்த 4 பேராவது வந்தாங்க, 3-4 பேர் மட்டுமாவது வந்தா அவள் சந்தோஷம் தானே படணும். ஆனால் இவங்க 4 பேரும் வந்து பேசின பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது யோபு வந்து உண்மையிலே இன்னும் கொஞ்ச நாள் கூட வியாதியில் இருந்திருக்கலாம். நம்ம சில நேரம் அப்படி தான் வார்த்தைகள் ஆயிடுது. அங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ற, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசலையா. இந்த நிதானங்கிற இடம் தாங்க பிரச்சனையே. நம்ம என்ன பண்ணிடுறோம், சூழ்நிலையை பார்த்து நம்முடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையாக பேசிடுறோம். சூழ்நிலை மாம்ச ரீதியான பார்வையில் வருகிற சூழ்நிலை அவநம்பிக்கையை தான் தரும். ஆவியிலே நீங்கள் பலனடைந்து உங்களுக்குள் வருகிற நம்பிக்கை தான் விசுவாசத்தின் மூலம் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் இதை புரிஞ்சிக்க விரும்புகிறீங்க? இந்த மாம்ச ரீதியான பார்வை என்னத்தை தான் கொண்டு வரும், அவநம்பிக்கையை. நிச்சயமாய் நம்பிக்கைக்கு ஏதுவானது எதுவுமே வராது. நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் நம்பிக்கை என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. நிறைய பேர் நம்பிக்கையாக பேசலைன்னா புரிஞ்சுக்குவாங்க ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாருன்னு. ஆனால் ஏற்றுக்கொள்றதுக்கு மனது இருக்கவே இருக்காது, வராது. காரணம் என்னவென்றால் மாம்சம், இந்த மனுஷத்தன்மை அப்படித்தான். ஆனால் இந்த மனுஷத்தன்மையில் இருக்கிற நாம் ஆவியில பலன் அடைந்து நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் ஏதுவாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி, ஏனென்றால் அவர் ஏற்கனவே வாக்குத்தத்தத்தின்படி என்ன செய்கிறவர், விடுவிக்கிறவர். அது அவர் ஏரியா. வாக்குத்தத்தத்தின்படி விடுவிப்பது அது அவர் ஏரியா, அவர் பார்த்துக்குவார். ஆனால் வார்த்தையின்படி விடுதலை பெறுவது நம்ம ஏரியா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வார்த்தை என்ன, நம்ம என்ன வார்த்தை சொல்லுகிறோம்? பரவாயில்லை, கர்த்தர் தந்திருக்கிறார். யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நான் வரும்போது ஒன்றும் இல்லாமல் தானே வந்தேன், அது பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். யோபுவின் மனைவி வந்து பேசும்போது கூட இவன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்திலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் விட வேண்டாமா? இது தீமை, ஆண்டவர் தந்த தீமையாக இருந்தால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோமே. இதெல்லாம் பேசுனதுனால தான் யோபுவின் மனைவிக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபுவுக்கு இல்லை, இது ஆசீர்வாதம் யாருக்கு இல்லை, எப்போதுமே அனுபவிக்கிறது எல்லாம் யார் தான்? ஆமாம், வீட்டம்மாக்கள் தான். அதனால் யோபுவின் மனைவிக்கு இப்போ எத்தனை மடங்கு? 2 மடங்கு. இவர் கஷ்டப்பட்டது ஃபுல்லாக, இவர் உட்காந்து சொரிஞ்சது ஃபுல்லாக யார்? ஆமாம். ஆனால் மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் வீட்டுக்காரனை தான், அது வேறு விஷயம். ஆனால் உட்காந்து சொரிஞ்சு உட்காந்து படாத பாடுபட்டு கடினப்பட்டு மைண்ட் அப்படியே கட்டுப்படுத்தி வீணாக பேசிக்கிறாம கவனமாக இருந்து இந்த அம்மா என்னெல்லாம் பேசிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படியெல்லாம் வச்சுருக்காரு பாருங்க. அந்த அம்மா இவரை பார்த்து சொல்லுது, நீர் தேவனை தூஷித்து என்ன பண்ணும்? அந்த அம்மாவுக்கு இப்போ 2 மடங்கு ஆசீர்வாதம். யாரால்? யோபுவால். யோபு ஒருவருடைய அந்த வார்த்தையின்படி கர்த்தர் அங்கே மிகுதியான ஆசீர்வாதத்தை தந்துள்ளினார். இன்னைக்கு நம்முடைய வார்த்தை என்ன, கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் சரிப்படுத்தி நம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகினாலே உங்களுடைய வீடுகளிலே பேசும் பொழுது யார்கிட்ட பேசினாலும் அவநம்பிக்கையாய் அல்ல, கர்த்தரை சார்ந்து விசுவாசமாக பேசுங்க. கர்த்தரை சார்ந்து எப்படி பேசுங்க? விசுவாசமாக, நம்பிக்கையாக பேசுங்க. கர்த்தர் செய்வார். சில நேரம் நீங்கள் செய்வார்னு சொல்லி 12 வருஷம் ஆயிருக்கலாம்,
செய்வார்னு சொல்லி 15 வருஷம் கூட ஆயிருக்கலாம். 15 வருஷம் அதைத்தான் சொல்கிறேன், இனிமையாக செய்ய போகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு சில நேரம் என்ன செய்யும், சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் நான் யாரை நம்பியா இருப்பேன்? கர்த்தரையே நம்பி இருப்பேன். எத்தனை பேர் நான் சொல்கிறது? அல்லேலூயா. சூழ்நிலைகள் சாதகமாக இராது. இப்போ வரைக்கும் ஊழிய பாதையில் நான் சொல்ல முடியும், சில நேரங்களில் சூழ்நிலை எப்படி இல்லை, சாதகமாக இல்லை, சூழ்நிலை ஏதுவாக இல்லை. ஆனாலும் அவரை நம்பி இருக்கிறபடினால் அவர் கைவிடாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். நான் என் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். கைவிடாமல் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நாட்கள் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருந்த காலம் உண்டு, நாள் உண்டு. இப்போ பெரிய ஆள் ஆகலை, இப்பவும் சில நேரத்தில் அப்படி இருந்த நாட்கள் உண்டு. சூழ்நிலை சில நேரத்தில் இல்லாமையாக இருக்கும், வெறுமையாக இருக்கும். என் பர்ஸே வெறுமையாக இருந்தாலும் சரி, யார் வீட்டையும் யோசனையே எனக்கு என்ன செய்யாது, வராது. ஏன் தெரியுமா? ஒரு தடவை தள்ள விட்டுட்டாரு. அதனால் வேண்டாம் ஆண்டவரே, அப்படி ஒரு நிலைமையே வரக்கூடாது. அதனால் இப்போ யார் வீட்டு பர்ஸும் என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. காணிக்க பெட்டியும் என்ன செய்யறதில்ல, நம்புறதில்ல. ஆண்டவரே யாரை நம்பியிருக்கேன்? உண்மையே நம்பி இருக்கிறேன். அவர் நேர்த்தியாய் நடத்துகிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நடத்துகிறார். ஒருவேளை மாம்ச பிரகாரமான உலகம் பார்க்கிற விதத்துக்கு பெரிய டாம் டூம்னு இல்லைங்கிறதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? நடத்து. அதான் அவரு சூழ்நிலை சாதகமாகவே என்ன செய்யாதுங்க, இருக்காது மாதிரி தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் அவர் அதிலே தான் நம்மை நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நம்பின ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்தீர் அல்லவா, என் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவீங்க. என்னுடைய இந்த நிலைமை, ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்ன பாருங்க. வாக்குத்தத்தத்தின்படி விடுவிப்பது அது அவர் நேரம், வாக்குத்தத்தத்தின்படி விடுவிப்பது அது அவர் டைமிங். ஆனால் வார்த்தையின்படி விடுவிப்பது நம்ம நேரம். நமக்கு அந்த சூழ்நிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையின்படியே செய்ய நாம் பிரயாசப்படுவோம், வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து செயல்பட நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். வெறுமையாய், இல்லாமையாய், பஞ்சத்தின் சூழ்நிலையிலே ஆண்டவர் அதை செய்தார். வியாதியின் நேரத்தில் ஆண்டவர் அதை செய்தார். ஒன்றுமில்லை என்று சொன்ன நேரத்தில் கர்த்தர் அதை செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி இருக்கும் என்றால் இன்னும் அதிகமாய் நம்புவோம், இன்னும் அதிகமாய் நம்புவோம். நம்முடைய அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் அதான் சொல்லுது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் என்ன செய்தார்கள்? நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் என்ன செய்தீர்? விடுவித்தீர். அது போலவே இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் விடுவிப்பார். ஒருவேளை பல வருஷங்களாய் நம்பி இருக்கிற ஒரு நிலை இருந்திருக்கலாம், அதுக்கும் கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே அந்த இடத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு வருகிறபடினாலே உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. அவர் கைவிடுவதில்லை. நம்பின அவர்களை அவர் விடுவித்தார். உங்களுக்கான விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் விடுதலையின் காலம் வந்து விட்டது. நீங்கள் விடுவிக்கப்படுகிற காலம் வந்து விட்டது. கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் நம்பின உங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். அது எந்த விதமான விடுதலை என்பது அல்ல, ஆனால் விடுவிக்க போகிறார். அந்த விடுதலை வெகு விரைவில் உங்கள் அருகில் இருக்கிறது, வெகு விரைவில் வருகிறது. உங்களை கர்த்தர் விடுவிப்பாராக. பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீரே, இன்றைக்கு நாங்களும் நம்பி வந்திருக்கிறோம். எங்களை விடுவித்தருளுங்க, எங்களை விடுவீங்க ஆண்டவரே. நம்பின எங்களை கர்த்தர் விடுவித்து அனுகூலமான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. விடுவிக்கப்படாமல் பட்ட வேதனைகள், சூழ்நிலைகள், சாதகமாக இல்லாத நிலைகள், அனுபவித்த காரியங்கள் எல்லாம் போதும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற வார்த்தையின்படி நம்பின எங்களை விடுவித்தருளும். இன்றைக்கே விடுதலை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவையான விடுதலையை தாரும். குடும்ப வாழ்க்கையில் சில விடுதலைகளை கொடுங்க ஆண்டவரே. வருமானத்துக்கு அடுத்த எங்களுடைய பிஸ்னஸ், வேலைகள், காரியத்தில் ஆண்டவரே சில விடுதலையை கொடுங்க. கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. எத்தனையோ காலங்கள் நம்பி இருந்து விடுதலை வராது இருந்திருப்பார்கள் என்றால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். விடுதலை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உற்சாகமான காணிக்கை தசம்பாகங்களை செலுத்துங்கள். அது ஊழியத்துக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.